ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தீபா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் பேக்கன் vlogs. இன்றைக்கான வீடியோவில் வந்து மினி ட்ரீம் கேக் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். கைஸ் இதோட வெயிட் வந்து ஒரு 250 கிராம் வந்து உங்களுக்கு வெயிட் ரேஞ்சில் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் ஆகாமல். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைடில் வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம விப்டு க்ரீம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த விப்டு க்ரீமை எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக சாக்லேட் கனாச்சே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அந்த ஒயிட் கலர் க்ரீம் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் க்ரீம் தெரியாத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு லோக்கல் ஸ்டோர்லேருந்து தான் நான் பக்கத்தில் வாங்கியிருக்கேன். இது ஒரு 3 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் வந்து ஃபஸ்ட் லேயராக நம்ம வைக்க போகிறோம். இது மொத்தம் 5 லேயர் வச்சு பண்ணுவோம். ஃபஸ்ட் லேயருக்கு வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் வைப்போம். சாக்லேட் ஸ்பாஞ்சோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணணுன்னு. நான் கொடுத்துருக்க சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெசிபியில் வச்சு நீங்கள் 3 ட்ரீம் கேக் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயராக அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது சுகர் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது ஸ்பாஞ்சும் சுகர் சிரப் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு லேயராக கன்சிடர் பண்ணணும். சுகர் சிரப் மட்டுமே நீங்கள் ஒரே லேயராக கன்சிடர் பண்ணக்கூடாது. சுகர் சிரப்போட குவான்டிட்டி எப்படி எடுக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்து நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை கூல் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் அது வந்து ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு வெட் பண்ணுறதுக்காக தான். அது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக போனால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இந்த ட்ரீம் கேக்கில் ஒரு லேயர் முடிஞ்சுங்களா. இப்போ செகண்ட் லேயராக வந்து அந்த சாக்லேட்டும் ப்ளஸ் விப்பிங் க்ரீம் அந்த மிக்சரை வந்து செகண்ட் லேயராக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். வித் ஹெல்ப் ஆஃப் பைப்பிங் பேக்கில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். நான் வந்து உங்களுக்கு ஸ்பூன்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கம் படுற மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் லேயராக வந்துட்டு அந்த சாக்லேட் கனாஷே மிக்சர் அதை வந்து ஆட் பண்ணுறோம். இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஏன் கொஞ்சமாக ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ அதை வந்து அந்த லிட்டில் இருக்குல்ல, அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி அந்த லிட்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு படும். அதனால தான் வந்து மினிமலாக ஊற்றிக்க சொல்கிறேன். இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செட் ஆகிட்டுருக்க டைமில் ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் அந்த மில்க் காம்பவுண்டை வந்து நீங்கள் எடுத்து மெல்ட் பண்ணி கூல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை வெளியில் எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு. இப்போ 3 இது முடிஞ்சு. இப்போ 4வது லேயராக தான் வந்து இந்த மில்க் காம்பவுண்ட் மிக்சரை வந்து நம்ம வந்து ஊற்றுறோம். இது வந்து ஃப்ரீசரில் நம்ம செட் பண்ணி எடுத்தனால உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த லேயர். அதனால் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டிப்பட்டுரும் நீங்கள் அதை ஊற்றின உடனே. அதனால் நீங்கள் ஊற்றினா இம்மிடியேட்டாக அடுத்த செகண்டே வந்து நீங்கள் ஈவனாக வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கணும் இந்த லேயர். இந்த மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு, அதாவது 4th லேயர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த லேயர் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வெளியில் எடுத்து நீங்கள் சாப்பிட்றப்போ அது பிரேக் ஆகும் இல்லையா, அதுதான் அந்த லேயர். அதுக்காக தான் சாக்லேட் 4th லேயராக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து கொக்கோ பவுட்ரு வந்து நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரோட தன்மை வந்து உங்களுக்கு லைட்டாக திட்டுன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சலடையில் போட்டு நம்ம சலித்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லைனா சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, சாக்லேட் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா உங்களோட நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுங்க. அவ்வளோதான். மறக்காமல் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியும் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.